பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பரிட்சயப்பட்ட ஒருத்தருங்க. பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். யாருன்னு தெரியுங்களா? நம்மளுடைய மூலப்பொருள் தாங்க, சிவபெருமான் தான். சிவபெருமான் பிடிக்காத ஆள் யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க? அவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதாவது திருவண்ணாமலையை பத்தி பேச போறோம். திருவண்ணாமலை இப்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதை நம்ம பாக்குறோம். அதாவது முதல்ல எல்லாம் நிறைய பேர் எங்கேயோ ஒருத்தர் சொல்ற மாதிரி கேள்விப்பட்டு இன்னைக்கு போகாத ஆள் இல்லை, எல்லா மூல முடுக்குல இருந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ திருவண்ணாமலை அப்படின்னாலே சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த திருவண்ணாமலை தான் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச போறோம். திருவண்ணாமலை அப்படின்னாலே தெய்வீக பூமி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்டு. அங்கெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குங்க. நிறைய சித்த பெருமாக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கிறோம் கிரிவலம் போறாங்க. கிரிவலம் போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களோட மக்களா சிவபெருமானே நம்ம கூட பயணிக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு. நிறைய சித்த பெருமாக்கள் அன்னைக்கு அவங்களோட நம்ம பழகக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். அது நமக்கு என்ன சூட்சமமா தான் தெரியும். இவங்கதான் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா சூட்சமமா நம்மகிட்ட பேசுவாங்க. நிறைய அங்க அவ்வளவு பெரிய ஒரு அழகான பூமிங்க. அந்த பூமியில வாழ்றதுக்கே ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதான் அந்த திருவண்ணாமலை. இன்னைக்கு பாக்குறோம் ரொம்ப 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 அதிகப்படியா பேசக்கூடிய நிலை. அன்றாட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து கிரிவலம் போயிட்டு வந்தா எனக்கு திருப்பம் இருக்கு. அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தேன், வாழ்க்கையில முன்னேற்றத்துல இருக்கேன், இன்னைக்கு எவ்வளவோ நல்ல நிலை அடைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பிரமுகர்கள்லாம் நிறைய பேர் போய் வராங்க. இப்ப நம்ம நிறைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் எல்லாம் பாக்குறோம். எல்லாருக்கும் ஏதோ அனுகிரகம் இல்லாம அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க தானே. அண்ணாமலையார் நினைச்சாலே முக்தி தரக்கூடியவர். அந்த இடத்துக்கு வந்தா சும்மாவா விட்டுருவாரு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப அழகான ஒரு தருணங்கள், அனுபவிச்ச தருணங்கள் அடியேனும் அனுபவித்திருக்கிறேன். உண்மையே சொல்லணும்னா அப்படி எனக்கு அண்ணாமலையார் மேல அப்படி ஒரு பற்றுங்க. அவர் மேல தீராத காதல், தீரா ஆசைன்னு சொல்லலாம். அவரு அவன் மேல அப்ப கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க அன்பை மட்டும் தாங்க அவர் எதிர்பார்ப்பாரு. நீங்க ஒண்ணுமே பெருசாலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அன்பை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே அன்புக்கு அடிபணியக்கூடிய மனுஷன் அவர் தான். அவர் சாதாரண அடியேனுக்கு அடியேன். நீ மனுஷனோட மனுஷனா ரொம்ப சகலமா இறங்கி நமக்கு கூட இருக்கவர். பெருசா பிரம்மாண்டமெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. பட்டையும் உத்திராட்ச கொட்டையும் தாங்க, வேற என்னங்க இருக்கு அவருக்கு? அவருடைய இதுவே அதாங்க. என்ன சொல்றது, வார்த்தையே இல்லை, சொல்லுக்க வார்த்தையே கிடையாது. நீங்க பெருசா எதையும் நம்ம கொண்டு போன அவசியமே கிடையாது. நான் சக்கரை பொங்கல் வைக்கணும், பிரம்மாண்டமா இதா செய்யணும், அலங்கார பிரியர்ல இல்லைங்க, அபிஷேக பிரியர். தண்ணி ஊத்துங்க வாங்கிக்கிறேன், சந்தனத்தை கலக்கி ஊத்துனீங்கன்னா அதை வாங்கிப்பேன். அதுதான் அவருக்கு பிரியரே. சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் தானங்க அவருடைய விபூதியாவே நம்ம தெரிச்சுக்கிறோம் இல்லைங்களா? சாம்பல் பிரியர்னு சொல்லலாம். ஒண்ணுமே இல்லை, அற்பமா அதாவது எரிஞ்ச விறகினுடைய சாம்பல் நீர் தாங்க. சாம்பலும் அந்த தண்ணீரும் தான் அவருடைய. சொல்லுவாங்க நம்ம பழங்காலத்துல பழமொழிகள்லாம், இருக்கிறவனுக்கு தான் நெய்யும் சோறும், இல்லாதவனுக்கு எண்ணெயும் தண்ணியும் வாங்க. அதுக்கு பேர் போனவர் யாருன்னா நம்ம அண்ணாமலையார் தான். சிவபெருமான் அப்படின்னாலே சொல்லும் போதே சந்தோஷம் வந்துடும். சோ அந்த அண்ணாமலையார் நம்ம எப்படி வழிபடலாம்? எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப கிரிவலம் என்னைக்கு போலாம் என்னைக்கு போக கூடாது, மிகப்பெரிய குழப்பம். அதாவது பௌர்ணமி நாள்ல கிரிவலம் வராங்க. இப்ப நிறைய பேர் வந்தீங்கன்னா கூட்டம் குமியுதுங்க, விலக இடம் இல்ல. கிரிவலம் அப்படின்றது இப்ப தொடர்ந்து எல்லா நாளுமே பண்றாங்க. 365 நாளும் அண்ணாமலையாரை கும்பிடலாம், 7 நாளும் கும்பிடலாம், 24 மணி நேரமும் கும்பிடலாம். அதுக்கு எந்த ஒரு தடைக்குமே பிரச்சனையுமே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தான் நம்ம அண்ணாமலையார். சோ அவரை போய் கும்பிடுறதுக்கு எந்த 4 கிழமையும் கிடையாது. இதுல என்னன்னா, நம்மளுடைய பிறந்த நாள் இருக்கு இல்லையா, சப்போஸ் நம்ம அதுல போய் கும்பிடும் போது நிறைய மாற்றங்கள் வர்றதை பார்க்க முடியுது. அதுவும் பர்டிகுலரா நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு போறோம். நம்ம பிறந்த தினத்துல நம்மளுடைய நாள் நல்லா இல்லை, நம்மளுடைய நட்சத்திரம் சரியில்லை, நம்ம ஜாதகம் சரியில்லை, கவலையப்பட வேண்டாமே. நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே நல்ல மாற்றம் இருக்கும். நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்துல எடுத்தோம்னா சொல்லுவாங்களே, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, நீங்க பிறந்த கிழமை சரியில்லை, நீங்க இப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரிங்க, உங்களோட நட்சத்திர நாள்ல போய் நீங்க அண்ணாமலையாரை பார்த்துட்டு ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிளியர் ஆகும். நீங்க பெருசா போட்டு குழப்பிக்கலாம் வேண்டாம். ஜாதகரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரி செய்ய முடியும். ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி கடவுளுடைய அருள் இருந்தா போதும், நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும். அதுலயும் பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிழமையில பிறக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்க, எனக்குன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் தீரணும், எதை போய் எங்க பிடிச்சா சொல்லுவாங்க இல்லையா, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு. அது மாதிரி அண்ணாமலையாரை பிடிச்சிட்டீங்கனாலே போதும், எல்லா பிரச்சனைக்கும் தேர்வு அப்படின்றது கிடைச்சிடும். பிறந்த நட்சத்திரத்த நாள்ல போய் கும்பிட்டுட்டு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட விலகும். அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம்.
இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையில போனோம்னு வச்சுக்கோங்களேன், கிரிவலம் போய் வந்து பாருங்க. எனக்கான ஒரு தலைமை பண்பு. எங்கேயுமே ஒரு இடத்துல நான் வந்து எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அரசு வழியில மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. எனக்கு ஒரு பிரச்சனை தீரல. சொத்துக்கள் வழியா பிரச்சனை இருக்கு. ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அது எப்ப முடிவடையும்? தொடர்ந்து போயிட்டு வாங்களேன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் பாருங்க. கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்க. டெஃபினட்டா சேஞ்ச் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படின்றது உங்களுக்கு மனசுல ஒரு தெளிவு பெறும். குழப்பம் இல்லாத மனநிலை இருக்கும். எதுலையுமே தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். தாய்க்கும் உங்களுக்குமான ஒரு இறக்கமான உறவு இல்லை அப்படின்னா அந்த இணக்கமான உறவு ஏற்படும். ஒரு மன சஞ்சலங்கள் எல்லாம் விலகக்கூடிய நிலை இருக்கும். அதே மாதிரி தாயினுடைய உடல்நிலைக்காக நீங்க நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க நல்லபடியா இருக்கணும், உங்களுடைய நோய் தீரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த நாள்ல அம்மாவுக்காக வேண்டிட்டு நீங்க கிரிவலம் போய் பாருங்க. டெஃபினட்டா சேஞ்ச் வரும். ஒரு செல்வாக்கு வேணும். மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஆளா மாறணும். எனக்கும் நல்ல ஒரு நிலை கிடைக்கணும். திங்கட்கிழமை போயிட்டு வந்து பாருங்க. டெஃபினட்டா சேஞ்ச் கிடைக்கும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கும். செவ்வாய்க்கிழமை ஒருத்தவங்க கிரிவலம் போறாங்க அப்படின்னா சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் வழியா இருக்கக்கூடிய நிலைகள், ஒரு இடம்புறம் சார்ந்த இதா பஞ்சாயத்து போயிட்டே இருக்குங்க. அந்த பஞ்சாயத்துலாம் வேண்டாம், எல்லாமே கிளியர் அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை தீர்த்து வைப்பார். உடல் நலத்துல ஆரோக்கியத்துல சீரான ஒரு மேம்போக்கு இல்ல, ரத்தம் குறைபாடு இருக்கு, ஏதாவது தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி மருத்துவ செலவு ஏற்பட்டுட்டே இருக்கு, எதை சுற்றாலும் தடை இருக்கு, வில்லங்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, யார் கூடனாலும் சண்டை சச்சரவு வந்துட்டு இருக்கு, கோவம் அதிகமா வருது, என்ன என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்க எல்லாம் கவலையப்படாது. செவ்வாய்க்கிழமை நீங்க கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்க. தீராத கடனும் தீருங்க. எப்பேற்பட்ட கடன் சுமையும் விலகக்கூடிய நிலைகள் உண்டு. தொடர்ந்து பயணிச்சு பாருங்களேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்க வந்து மாசத்துல ஒரு செவ்வாய், என்னால வார வாரம்லாம் போக முடியாது, பரவாயில்ல விடுங்க, மாசத்துல ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை போய் பாருங்க. எப்பேற்பட்ட கடன் சுமையும் தீரும். அதே மாதிரி புதன்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு படிப்புல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். குழந்தைங்களுக்கு எதிர்பார்க்க இடத்துல ஒரு சீட் கிடைக்கல, எனக்கான அதுக்கான நிலைகள் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு புலம்பெல்லாம் வேண்டாம். நீங்க புதன்கிழமை போயிட்டு வாங்க. மாசத்துல ஒரு நாள் போங்க. பௌர்ணமி நாள்ல போங்க, இல்ல உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்து நாள்ல போங்க. உங்களுடைய இன்னும் நட்சத்திர நாள்ல போறது இன்னும் சிறப்பு. நம்மளோட பிறந்த தேதி அன்னைக்கான நாள்ல போங்க. நிச்சயமா ஒரு சேஞ்ச். அதாவது புதன்கிழமை அப்படிங்கும்போது உங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய நிலைகள் டெஃபினட்டா கிளியர். புதன்கிழமையில போய் நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்டேஷன்ல இஷ்யூஸ் இருக்கு, கவர்மெண்ட் வழியில பெரிய இஷ்யூ, எனக்கே அலைய விடுறாங்க, ஒரு சொத்து விற்க மாட்டேங்குது, எதிர்பார்த்த இடத்துல நாளைக்கு என் குழந்தைக்கு நான் பணம் கட்டணும், கவலைப்பட வேண்டாம். நீங்க புதன்கிழமை போயிட்டு பாருங்க. கிரிவலம் போயிட்டு வந்து பாருங்க. டெஃபினட்டா சேஞ்ச் கிடைக்கும். அண்ணாமலையார்கிட்ட அங்க போகும்போதே உங்களுக்கு அப்படியே அவ்வளவு எனர்ஜியா இருக்கும், புத்துணர்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு சுவாச பிரச்சனை, ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் அங்கே கிளியர், அதெல்லாம் கொடுத்துருவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நல்ல குரு கிடைப்பாருங்க உங்களுக்கு. உங்களுடைய வாழ்வியல் குரு நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அண்ணாமலையாரை நீங்க வியாழக்கிழமையில போய் வழிபடும் போது, கிரிவலம் போயிட்டு வரும்போது, பௌர்ணமி நாள்ல நீங்க கிரிவலம் போகும்போது இன்னும் சிறப்பு. அதுவும் வியாழக்கிழமையில போயிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகச்சிறப்பு. நல்ல குரு கிடைப்பாரு. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வேணுமா? கண்டிப்பா கௌரவம் தொடர்பான விஷயங்கள் எங்க போனாலும் எனக்கு மதிப்பீடு இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? போய் கேளுங்க. ஐயா அண்ணாமலையிட்ட கேளுங்க, அள்ளி கொடுக்குறாருங்க, வாங்கி வச்சுக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியவர்களுடைய ஆதரவு, பெரியவர்களுடைய ஆசை, முன்னோர்களுடைய சாபங்கள்லாம் இருக்குல்ல, எல்லாம் நீங்க பெறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்க கிரிவலம் போகும்போது காசு பணத்துக்கு கொஞ்சம் பஞ்சம் இல்லைங்க, அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பாருங்க அண்ணாமலை. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலைங்க, என் பொண்ணுக்கு வரன் பார்க்குற வரன்லாம் தள்ளி போயிட்டே இருக்குங்க, நல்ல ஒரு மாப்பிள்ளை பையன் கிடைச்சா போதும், எங்க வீட்டுல வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, நல்ல ஒரு வரன் கிடைச்சா போதும், நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. போய் அண்ணாமலையாரை பிடிங்க, வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. செல்வாக்கியத்துக்கு குறைவு இருக்காது, திருமண தடை ஆகலும், குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா, இந்த கர்ம வினையை சுமந்துட்டு தான் இங்க நம்ம பிறந்திருக்கோம். சோ என்னென்ன கர்மாவை நம்ம பண்ணியிருக்கோமோ அத்தனையுடைய கர்மாவினுடைய வினைப்பயன்கள் எல்லாம் அகலப்பெறக்கூடிய நாள் சனிக்கிழமை. ஒருத்தர் சனிக்கிழமையில நீங்க கிரிவலம் போய் பாருங்க. அண்ணாமலையார் கால இறுக பற்றிக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கிளையிரும். கவலையப்பட வேண்டாம். அண்ணாமலையார் பற்றின பிறகு நம்ம எங்க கர்ம வினையை வரப்போறது? எந்த வினையும் வராது. எல்லா வினையும் அழிச்சுடுவார், அவரே பார்த்துப்பாரு. அந்த மாதிரி ஒரு சக்சஸ் இருக்கும். இதை எனக்கு அனுபவிச்சு என்னுடைய நேர்கள் வந்து ஏதாவது எனக்கான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எனக்கு அனுபவிச்சு சொன்ன தருணங்கள் இதெல்லாம். அவங்க கொடுத்துருக்கேன், அந்த சக்சஸ் அனுபவிச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் இதை பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அண்ணாமலையார் கோயிலை பத்தி அனுபவிக்காத ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. விபூதி தரிச்சுக்கோங்க போதும், அதை விட வேற எதுவுமே இல்லை. சிவாய நம அப்படின்னு சொல்லி அந்த விபூதி தரிச்சைனாலே போதும்,
அண்ணாமலையார்கிட்ட சரணாதிகதி, அவ்வளவுதான். அவர் பார்த்துப்பாரு. படைச்சவருக்கு தெரியாதா நம்மளை எப்படி பாத்துக்கணும். மிக்க நன்றிங்க.